ஹார்ன் ஓகே ப்ளீஸ் இது நீங்க நிறைய லாரியில பார்த்திருப்பீங்க. இந்த ஓகேக்கான மீனிங் என்னன்னு தெரியுமா? நீங்க முன்னாடி யோசிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நானும் யோசிச்சிருக்கேன். இது சும்மா ஓகேன்னு போட்ட விஷயம் கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி ஹிஸ்டரியில ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொல்றேன். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டீசல் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது நம்ம நாட்டுல. ஏன்னா நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இங்க ரொம்ப கம்மியா தான் இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம குட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் இல்லையா? சோ அதுக்கு வண்டி மூவ் ஆகணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபியூல் தேவைப்படும். சோ என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கெரோசினை வந்து ஃபியூலோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கெரோசின் நம்மளுக்கு ஆப்வியஸ்லி தெரியும் இல்லையா? அது வந்து ஃபிளேமபிள், அதாவது பத்திக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்மோக் அதிகமா வரும். அண்ட் இதை யூஸ் பண்ணும்போது வண்டியும் ரொம்ப ஸ்டேபிளா இருக்காது. அந்த மாதிரி விஷயங்கள் அந்த டைம்ல வந்து டிரைவர்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. சோ அதுக்காக தான் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஹார்ன் ப்ளீஸ் ஆன் கெரோசின் அப்படின்ற மாதிரி பின்னாடி டைப் பண்ணாரு. அதாவது எழுத ஆரம்பிச்சாங்க. அதாவது ஒரு வண்டி அவங்களை ஓவர்டேக் பண்ணும்போது ஹார்ன் அடிச்சு நான் உன்னை ஓவர்டேக் பண்றேன்ற வார்னிங் எனக்கு கொடுங்க. ஏன்னா என் வண்டி அவ்வளவு ஸ்டேபிள் இல்ல அப்படிங்கறத வந்து அவங்க மற்ற டிரைவர்ஸ்க்கு கன்வே பண்ண நினைச்சாங்க. அந்த ஆன் கெரோசின் அப்படிங்கிறது தான் காலம் மாற மாற அது வந்து ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயமா மாறிச்சு. சோ இன்னைக்கும் நீங்க ஒரு லாரியில வந்துட்டு ஓகே ஆன் ப்ளீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம இந்த ஹிஸ்டரியில இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறத தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்.